பிள்ளைகளின் குடும்ப நலனுக்காகவும் பேர பிள்ளைகளின் கல்விக்கு மற்றும் வேலை வாய்ப்பிற்காகவும் அரசகுடி ராயப்பா குடும்பம் சகாய் ஜான்சிராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நிஷிஷ் ஸ்வர்மாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று புனித லாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தெழுப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இதன் வழியாக நம்முடைய ஆலயத்தில் இருந்து புனிதத்தையும் அருளையும் ஆசிரியும் நாம் கேட்டு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஓற்றும் தூய்மையின் தொடக்கமாக தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருபுலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். வாழ்வழிக்கும் ஊற்றியும் புதுப்பித்தருளும். இத்தண்ணீர் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் ஒப்பிட வேண்டும் என்று இறைவா எலிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை உப்பை கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்கள் எல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே. ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பே. ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இந்த இடையில இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய உள்ள நிற்கிறாங்க. இங்கெல்லாம் முன்னாடி வாங்க. கை குழந்தைங்க மட்டும் பெற்றோர் வச்சுங்க. நடக்க முடிஞ்ச சின்ன பிள்ளைங்களாம் முன்னாடி வா. அங்கே இடையில நிறைய பிள்ளைங்கள், பெரியவர்கள் சின்ன பிள்ளைங்களை மறைச்சிக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அங்கே வெளியே நிற்கிற சின்ன பிள்ளைங்களும் முன்னாடி வா. மறைக்கல்வி படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் முன்னாடி வாங்க. இடையில நிற்கிற பிள்ளைங்களும் அனுப்பிச்சி விடுங்க. முன்னாடி அனுப்பிச்சி விடுங்க. பேரண்ட்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. முன்னாடி வா. பெரியவங்க மட்டும்தான் பின்னாடி நிற்கணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட சென்டரில் இருக்கக்கூடாது. எல்லாம் அவங்கள முன்னாடி வரணும். மறைக்கல்வி படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் முன்னாடி வாங்க. வரிசையா நில்ல. தள்ளி நில்ல.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அன்பே இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இதயத்தை தயாரித்துள்ளீரே. உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருக செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆலயம் என்பது ஆண்டவன் வாழும் தூய இல்லம். இந்த ஆலயத்தை நோக்கி வருகின்ற போது திருச்சிலுவையிலிருந்தும் நற்கருணையிலிருந்தும் அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்கிறோம். இறைவனின் அருள் வழிந்தோடும் இந்த ஆலயத்தில் அவர் அருளை பெற்று இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1 முதல் 2, 8 முதல் 9 மற்றும் 12. அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின்
தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ, முடிவாக
தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம் தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம் என்றென்று முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ் கண் முன்னே கண்டு இயேசுவே 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 நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் கடவுள் எழுப்பும் கட்டம். இயேசுவே இக்கட்டத்திற்கு அடித்தளமாய் இருக்கின்றார். நம் உடலுக்கு உயிராக இருக்கின்ற தூய ஆவியின் குரலுக்கு அன்றாடம் செவி கொடுத்து வாழும் பொழுது நமது வாழ்க்கை சான்று பகரக்கூடியதாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இறைவனின் கோவிலாகிய நாம் நம்முள் இருக்கும் இறைவனை கண்டுகொள்ள அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 9, இறைவார்த்தைகள் 9-11 மற்றும் 16-17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பப்பட்ட கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைத்தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறு ஒருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறு ஒருவர் அடித்தளமிட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து நிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில்
ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்து நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூல் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று கோவிலை பற்றி சொல்கிற போது நம்முடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எதற்காக ஒவ்வொரு ஊரிலும் நாம் ஆலயம் கட்டி வைத்திருக்கிறோம்? 6 லட்சணத்திலே நாம் படிக்கிறோம், கடவுள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று நம்ம 6 லட்சத்தில் படிக்கிறோம். அப்படி கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிற போது எதற்காக நாம் கோவிலை கட்டி வச்சிருக்கிறோம்? தனியா எதுக்கு வச்சிருக்கிறோம்? நினைவாகவா? அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி ஜெபிக்கணும். அப்புறம் கடவுளுக்கென்று ஸ்பெசிபிக்கா ஒரு ஆலயத்தை, இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து, இந்த இடத்தை அழகுபடுத்தி சுத்தப்படுத்தி கல் பதிச்சு ஆலயத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அழகு கொடுத்து எதற்காக வைத்திருக்கிறோம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் சொல்ற நல்ல பதில் தான் சொன்னீங்க. வெரி குட், பாராட்டுகள். ஆடு மாடு கட்ட இடத்துல போய் நான் ப்ரேயர் பண்ண முடியுமா? கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், அங்க போய் ஜெபிக்க முடியுமா? முடியாது. கடவுளுக்கென்று ஒரு ஆலயம் எதற்காக கட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே கடவுளும் மனிதனும் சங்கமிக்கின்ற இடம், கடவுளும் மனிதனும் உரையாடுகின்ற இடம், தன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு அவன் ஆறுதல் பெறுகின்ற இடம். அதுதான் கோவில், அதுதான் ஆலயம். எனவே ஆலயம் என்பது அன்பு, மன்னிப்பு, தியாகம், ஒற்றுமை, பிறர் அன்பு, விட்டு கொடுத்தல், பெருந்தன்மை, சகோதரத்துவம் போன்ற நற்பண்புகளின் கூடாரம். எனவே ஆலயம் என்பது இந்த நற்பண்புகள் எல்லாம் அடங்கி இருக்கின்ற இடம். இங்கே ஆண்டவனோடு நாம் உரையாட முடியும். நம் மனதையும் நம் எண்ணத்தையும் நம்முடைய ஐம்புலன்களையும் ஒருமுகப்படுத்த முடியும். நம்மை ஒருமுகப்படுத்தி சிலுவையில் தொங்குகிற இயேசுவோடு நான் பேச முடியும். அதற்கு தான் இந்த ஆலயம். இந்த ஆலயம் என்பது இது ஒரு தாய் கோயில். இதற்கு கீழே 5 ஆலயங்கள், சப்ஸ்டேஷன், கிளை கிராமங்கள் இருக்கின்றன. இப்படி மறை மாவட்டத்திலே 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராலயம், கத்தீட்ரல் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆலயமும் அதனுடைய தாய் கோயிலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த லாத்திரன் பேராலயம். நம்முடைய திருப்பலி தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த லாத்திரன் பேராலயத்தில் எல்சிடியில் காட்டினார் சின்னப்பர். அந்த ஆலயத்தை போடுங்க, காட்டுங்க.
எல்லாரும் அந்த ஆலயத்தை பாருங்க, ஓடிட்டு இருக்கா? ஓகே, அப்படியே இருக்கட்டும். அந்த ஆலயத்தை பற்றி நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிங்க. இந்த லாத்திரன் பேராலயம் என்பது உலகத்திலே அதுதான் முதல் தாய் கோயிலாக, உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க ஆலயத்திற்கும் அதுதான் தாய் கோயிலாக, தலைமை பிறப்பிடமாக இருந்தது. அதுதான் பாப்பரசருடைய தலைமையகமாக இருந்தது. அங்கிருந்துதான் பாப்பரசர் ஆட்சி செய்தார். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆலயத்தில் தங்கியிருந்துதான் ஆட்சி செய்தார். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த லாத்திரன் ஆலயத்துக்கு உண்டு. அதுக்கு ஏன் லாத்திரன் ஆலயம் வந்தது என்று வரலாறுகள், அது பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. முதலில் கோயில், ஆலயம் என்று நாம் சொல்கிறோம். ஆலயம் என்றால், நீங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, ஆலயம் என்கிற வார்த்தையை பிரித்தெழுதுக, இலக்கண குறிப்புடைய பிரித்தெழுதுங்க பார்ப்போம். ஆலயம் பிரித்தெழுதுக. டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, எத்தனை? ஆ பிளஸ் ஆலயமா? ஆ என்றால் என்ன? ஆண்டவன் வாழ்கின்ற இல்லம். ஓகே. ஆ என்பது ஆ நெடில். ஆ என்பது ஆன்மாக்கள், உயிருள்ள ஆன்மாக்கள், பல உயிர்கள் அடங்கிய ஆன்மாக்கள் என்று அர்த்தம். அடுத்த ஆலயத்தில் மீது எத்தனை எழுத்துக்குது? 3 எழுத்து. லயம். ஆ பிளஸ் லயம், ஆலயம். அந்த லயம் என்பது எதை குறிக்கிறது? லயம் என்பது ஒன்றுபடுதல், இணைந்திருத்தல். எனவே இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள், ஆன்மாக்கள் ஒன்றுபடுகின்ற இடம் ஆலயம். ஆ பிளஸ் லயம், ஆலயம். ஆன்மாக்களை ஒன்றுபடுத்துகின்ற இடம் ஆலயம். ஆன்மாக்களை இறைவனோடு இணைக்கின்ற இடம் இந்த ஆலயம். ஆலயத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? கோவில். வெரி குட். கோவில் என்றால் என்ன? அதை பிரித்து எழுதுக. ஒரு வாத்தியார் கூட தமிழ் ஒழுங்கா படிக்கல போல. ஒரு இத்தனை வாத்தியார் இருக்கிறீங்க, ஒரு வாத்தியார் கூட சொல்லு. பீட்டர் வாத்தியார் தான் கேட்கணும். கோ பிளஸ் இல். கோ என்றால் அரசன், ஆண்டவர், கடவுள். இல் என்று சொன்னால் இல்லம், அரசன் வாழ்கின்ற இல்லம். அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஆண்டவர் அரசராக வாழ்கின்ற இடம்தான் கோவில். இந்த கோவிலில் ஆண்டவர் அரசராக விற்றிருக்கிறார், உயிருள்ள தேவனாக விற்றிருக்கிறார். அதுதான் கோவில். எனவே இப்படி இதற்காகத்தான் ஆலயம் ஊர்கள் தோறும் கட்டி எழுப்பப்பட்டு ஆண்டவர் உயிருள்ள தேவனாக அங்கே வீற்றிருக்கிறார். அங்கே ஆன்மாக்களுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் கவலைகளையும் வேதனைகளையும் அவரோடு இறக்கி வைத்து விட்டு அவரிடமிருந்து ஆறுதலையும் அமைதியையும் பெற்றுக்கொள்கிற இடமாக இந்த ஆலயம் இங்கே வீற்றிருக்கிறது. எனவே லாத்திரன் ஆலயத்துக்கு வாருங்கள். லாத்திரன் ஏன் ஆலயம் பார்க்குறீங்களா? இந்த லாத்திரன் பேராலயம் என்பது பல 100 ஆண்டுகளாக இந்த ஆலயம் என்பது பிளாசியோ லாத்ரானே என்பவருக்கு சொந்தமான அது இடம். அந்த இடத்தில்தான் இந்த பிளாசியோ லாத்ரானே என்பவர் கிபி 65ஆம் ஆண்டிலே ரோமாபுரியினுடைய ஆளுநராக அவர் பொறுப்பேற்கிறார். அப்பொழுது நீரோ மன்னனுக்கு இவர் ஆளுநராக இருக்கிறார். இந்த நீரோ மன்னன் என்ன செய்கிறான்? கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்றழிக்கிறான், கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கிறிஸ்தவர்களை அழிக்கிறான். ஆனால் இது இந்த பிளாசியோவுக்கு பிடிக்கவில்லை, பிளாசியோ லாத்ரானேக்கு பிடிக்கவில்லை. இதை நீரோ மன்னனுக்கு எதிராக இந்த பிளாசியோ லாத்ரானே என்ன செய்கிறார்? எதிர்க்கிறார். இந்த பிளாசியோ லாத்ரான் என்பவர் எதிர்த்ததனால் இவருக்கும் மரண தண்டனை விதிக்கிறான். மரண தண்டனை விதித்து இந்த பிளாசியோ லாத்ரானை கொலை செய்கிறான். கொலை செய்த பிறகு அவருடைய பூர்வீகமான இடத்தை இந்த நீரோ மன்னன் எடுத்து அபகரித்துக் கொள்கிறான். நீரோ மன்னன் அபகரித்துக் கொண்டு அதை அரசுடைமை ஆக்குகிறான். அதன் பிறகு இந்த நீரோ மன்னனுக்கு பிறகு கிபி 313ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன் என்பவர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நீரோ மன்னன் அபகரித்துக் கொண்ட இந்த லாத்ரன் என்கிற அந்த பிளாசியோ லாத்ரானுடைய இடத்தை அரசுடைமை ஆக்கி இவர் பெற்று, அதன் பிறகு அந்த இடத்தை
அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு ரோமாபுரியிலே அவர்கள் வாழக்கூடாது என்று அறிவித்த நீரோ மன்னனுடைய கட்டளைகள்லாம் புறம் தள்ளிவிட்டு கிறிஸ்தவர்கள் அவர்கள் சுதந்திரமாக வாழலாம், வழிபடலாம், ஆலயத்தை கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கான்ஸ்டன்டைன் என்பவர் அரசு உரிமை மதமாக கிறிஸ்துவ மதத்தை அறிவிக்கிறார். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பங்களிப்பிற்காக இந்த பிளாசியோ லாத்ரானி என்கிற அந்த இடத்தை, அரண்மனையை கிறிஸ்தவர்களுக்கு அதை அன்பளிப்பாக பரிசாக வழங்குகிறார். அப்பொழுது இருந்த திருத்தந்தை முதலாம் செல்வெஸ்டர் என்பவர் இந்த ஆலயத்தை பெற்றுக்கொண்டு அதை உலக மீட்பர் ஆலயம் என்று உலக மீட்பருக்கு அதை அர்ப்பணிக்கின்றார். அந்த ஆலயத்தை அது நீங்க பார்ப்பது அரண்மனை போலதான் இருக்கும். ஆனால் அதை அந்த அரண்மனையை அப்படி ஆலயமாக மாற்றினார்கள். அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டிலே வந்த திருத்தந்தை 3ஆம் செர்ஜியூஸ் என்பவர் இந்த ஆலயத்தை திருமுழுக்கு யோவான் அவருக்காக அதை நேர்ந்தளிக்கிறார். அதன் பிறகு வந்த 12ஆம் நூற்றாண்டிலே வந்த திருத்தந்தை 2ஆம் லூசியூஸ் என்பவர் இந்த ஆலயத்தை நற்செய்தியாளரான யோவானுக்கு அர்ப்பணிக்கிறார். இப்படி 2 யோவான்களுக்கும் இந்த ஆலயத்தை நேர்ந்தளிக்கிறார்கள். அதன் பிறகு உலக மீட்பர் ஆலயம். இப்படி இந்த ஆலயத்தை இவர்கள் இத்தனை பேருக்கு அர்ப்பணிப்பதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலத்திலே திருத்தந்தையர்கள் இந்த அரண்மனையில் இருந்துதான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய இந்த உலக மக்களுக்கான நற்செய்தி பணியை, கிறிஸ்துவ மதத்தை அங்கிருந்துதான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த இடம் இவ்வளவு பெயரும் பெருமையும் புகழும் பெறுவதற்கான காரணம் ஏறக்குறைய 5 பொது சங்கங்கள், 20 ஆயர் பேரவை அந்த இடத்தில்தான் நடைபெற்றிருக்கிறது. இவ்வளவு பெருமைக்குரிய இந்த இடம், அந்த இடத்திலே தற்பொழுது தற்சமயம் இன்றும் நீங்கள் சென்றால் பார்க்க முடியும். அங்கே ஆண்டவர் இயேசு இறுதி ராப்போசனம் தன்னுடைய 12 சீடர்களோடு நிறைவேற்றிய அந்த பீடம், அந்த டேபிள் இன்றும் அந்த இடத்திலே மக்களுடைய பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அதே போன்று புனித பேதுரு நிறைவேற்றிய திருப்பலி பீடமும் அங்கே வைத்திருக்கிறார்கள். எனவே இப்போது சென்றாலும் அதை நம்மால் பார்வையிட முடியும். அந்த இடத்திற்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் 4-5 வாயில்கள் இருக்கும். அந்த சென்டர் பகுதியில் இருக்கிற அந்த வாயில் பகுதி வழியாக படிக்கட்டுகள் இருக்கும். யாரும் நடந்து போக முடியாது, முட்டி போட்டு தான் போகணும். எனவே அதிலும் நான் முட்டி போட்டு நடந்து சென்று அதை பார்வையிட்டு இருக்கிறேன். எனவே அப்படி முட்டி போட்டு சென்று அந்த இடத்தை நாம் தொட்டு இயேசு நிறைவேற்றிய அந்த கடைசி ராப்போசன், அந்த டேபிள், அந்த பேதுரு நிறைவேற்றிய அந்த பலிப்பீடம், இவற்றை எல்லாம் தொட்டு மக்கள் இன்றும் வணக்கம் செலுத்தி புனிதம் பெறுகிறார்கள், அருள் பெறுகிறார்கள், ஆசி பெறுகிறார்கள். எனவே அது மக்களுடைய பார்வைக்காக அருங்காட்சியகமாக இன்றும் காட்சி அளிக்கிறது. இதுதான் இந்த லாத்ரன் பெருங்கோவிலுடைய நேர்ந்தளிப்பினுடைய சுருக்கமான ஒரு பகுதி. எனவே இந்த தாய் கோயிலாக கிறிஸ்துவ மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்திருக்கிறது. இந்த தாய் கோயில் இருந்துதான் ஆண்டவருடைய அருளும் பிரசன்னமும் இந்த உலக மக்களுக்கு அங்கிருந்து சென்று அடைந்திருக்கிறது. எனவே அப்படிதான் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் பேராலயம் தாய் கோயிலாக இருந்து அங்கிருந்து நமக்கு ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசீரும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிதான் நம்முடைய ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னமாக இன்று திகழ்கிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இறை வாக்கு எசேக்கியேல் மிக அழகாக சொல்கிறார். ஆண்டவருடைய அருள் எப்படி நீரூற்று போல பாய்ந்தோடி, அது பாய்ந்தோடுகிற இடங்கள் எல்லாம் மரங்கள் செழிப்பாக வளர்ந்து இலைகள் உதிரா வண்ணம், கனிகள் குறையா வண்ணம் அவை நலமும் வளமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எனவே ஆண்டவருடைய அருள் ஒவ்வொரு கோவிலிருந்தும் புறப்பட்டு மக்களுடைய இதயங்களை நனைத்து மக்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன என்று இறைவாக்கு எசேக்கியேல் சொல்கிறார். அதே போன்று 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு திருமுகத்திலே சொல்லுகிற போது, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம், தூய ஆவியார் தங்கும் இல்லம், நம்முடைய ஆன்மா ஆண்டவர் தங்குகின்ற இல்லமாக நாம் பிறந்தபோது திருமுழுக்கினால் திருவருட்சாதனத்தின் வழியாக
நமக்குள் பொழியப்பட்டு நம்மை ஆண்டருடைய ஆலயமாக மாற்றி குடிகொண்டிருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய ஆலயம் என்பதை மறவாதீர்கள் என்பதை புனித பவுலடியார் 2ஆம் வாசகத்திலே தெளிவுபடுத்துகிறார். அதைதான் திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. திருவெளிப்பாடு 21 3வது வசனம் சொல்கிறது, கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, மனிதரிடையே உள்ளது. கடவுள் ஒவ்வொரு மனிதரிடம் குடிகொண்டிருக்கிறார். இதைதான் யோவான் அழகாக சொல்லுகிறார். வாக்கு மனிதரானார், வார்த்தை மனிதராக தோன்றி இன்று நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம். வார்த்தை மனிதரான கடவுள் நம்முடைய வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய ஆன்மாவிலும் ஒவ்வொருடைய இதயத்திலும் இறைவன் வாசம் செய்ய விரும்புகிறார், வாசம் செய்து கொண்டிருக்கிறார், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையினால் கடவுளை நாம் புறம் தள்ளிவிடலாம், கடவுளை புறம் தள்ளிவிட்டு நம்முடைய விருப்பம் போல் வாழலாம். ஆனால் கடவுளோடு நாம் சங்கமிக்கிற போது, கடவுளோடு நாம் உரையாடுகிற போது, கடவுளோடு நாம் ஒன்றிணைகிற போது, கடவுள் நம் இதயத்திலும் கடவுள் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் வாழ்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவன் நம் அனைவரும் மீட்படைய விரும்புகிறார். உண்மையின் நிறைய அறிவு பெற்றவர்களாக வாழ முழு மனதுடன் அவரை நோக்கி ஜெபிப்போம். நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழித்த ஆண்டவரே, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் இல்லறத்தார் அனைவரும் உமது தூய ஆவியினால் இறை தூய்மையாக்கி காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு வாழ்கின்ற ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், மக்கள் என்ற சொத்தை பேணி காக்கவும் தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இறை மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் குடியிருக்கும் இல்லம் என்பதை உணர்ந்தவர்களாய்
தூய உள்ளத்தோடு வாழ தேவையான அருள் வரங்களை தந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் எருசலேம் கோவிலை தூய்மைப்படுத்திய இயேசுவின் அரசீற்றத்தை புரிந்தவர்களாய் நாங்களும் எங்கள் பங்கு தந்தையரோடும் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்தி சபைகள் ஆகியவற்றின் பொறுப்பாளர்களோடு இணைந்து எங்கள் பங்கு தளத்தை புனிதமிகு ஆலயமாக கட்டியெழுப்ப தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் அடித்தளமே இறைவா, சோர்ந்து போன இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உமது வாழ்வு தருகின்ற வார்த்தையான நீரூற்றை கண்டு கொள்ளவும், அந்த நீரை பருகி அதில் நிலைத்திருந்து நிலை வாழ்வுக்கு கடந்து செல்லக்கூடிய வழியை எமக்கு காட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரங்களை குவித்து கண்களை மூடி சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தைமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமது பலிபீடத்தை சூழ்ந்து நின்று ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிலபுலங்களையும் ஆடு மாடுகளை நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலால் மாறிடுவேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலால் மாறிடுவேன். ஆவியில் அழித்திட்ட ஆடவே, ஆவியில் அழித்திட்ட ஆடவே நான் அபிரகம் தந்த மகனாவே. இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். கள்வரின் புகையால் மாறாமல் நான் கண்ணின்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவா, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளும் மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் அள்ளலாக நிறைவேற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லாத உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றேன். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினாலே கோவிலை ஒளிரை செய்வீராக. காணப்படும் கட்டிடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றேன். அதனால் திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்றெடுத்த தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பெயராயிரம் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநொழினரையும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் சிதறலும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் திருப்பலியில் வாசிக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொலி ஏற்றலும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்க கொந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் உன்னாலயமே, என்னில் குளிருள்ளவா, ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. என் இதயம் உன்னாலயமே, என்னில் குளிருள்ளவா, ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. சரணம் தேவா, 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 சரணம் தேவா. என் இதயம் உன்னாலயமே, என்னில் குடிகொள்ளவா, ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. பாவமகற்றி உன் குடிலாக என்னை மாற்றுமையா. பாவமகற்றி உன் குடிலாக என்னை மாற்றுமையா. உன்னுருவம் என் இதயத்திலே, உன்னுருவம் என் இதயத்திலே நிரந்தரம் பதிக்குமையா, ஓ தேவா, நிரந்தரம் பதிக்குமையா. என் இதயம் உன்னாலயமே, என்னில் குடிகொள்ளவா, ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. என் இதயம் உன்னாலயமே, என்னில் குடிகொள்ளவா, ஓ தேவா, என்னில் உயிரூட்டவா. சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா, சரணம் தேவா,
என்னில் உயிரோட்டவா என் இதயம் உன்னாலயமே என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா என்னில் உயிரோட்டவா சரணம் தேவா 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 என் இதயம் உன்னாலயமே என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா என்னில் உயிரோட்டவா என் இதயம் உன்னாலயமே என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா என்னில் உயிரோட்டவா. அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு. வாரம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை திருப்பலி நடைபெறும். 2025 ஆண்டிற்கான சந்தாவினை கட்டாதவர்கள் கட்டி முடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தவுடன் முதல் சனிக்கிழமை சிறப்பிப்பது தொடர்பாக கொத்த தலைவர்களுடைய கூட்டம் பங்கு தந்தி நிலையத்தில் நடைபெறும். ஏற்கனவே இந்த ஓராண்டு காலம் நாம் ஏற்கனவே குழுக்கள் முறையில் குலுக்கி எடுத்தபடி ஒரு டர்ன் முடிந்துவிட்டது. எனவே அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் கொத்த தலைவருடைய கூட்டம் பங்கு தந்தி நிலையத்தில் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று முதல் ஒவ்வொரு வாரமும் மறைக்கல்வி வகுப்பு தவறாமல் நடைபெறும். மறைக்கல்வி படிக்கும் மாணவ குழந்தைகளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்நாக்ஸ் பிஸ்கட் வழங்கியவர்கள் பெயர் சொல்ல விரும்பாத நபர். எனவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டையும் நம்முடைய நன்றியும் கரம் தட்டி அவர் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி படிக்கின்ற மாணவியர்களுக்கு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் வழங்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வருகின்ற சனிக்கிழமை அருளப்பர் அன்பே கூட்டம் நடைபெறும். எனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் அன்பியம் தொடர்பாக அன்பியம் வந்து திருப்பலியை சிறப்பு செய்தார்கள். எனவே அது அக்டோபர் மாதம் அன்பிய மாதம் தொடர்ந்து அன்பியம் முழுவதுமாக நடைபெற்றது காரணத்தினால் அந்த ஞாயிறு திருப்பலி அன்பிய சிறப்பிப்பதன் அப்படியே நாம் நிறுத்திவிட்டோம். எனவே வருகின்ற வாரத்திலிருந்து அருளப்பர் அன்பியம் தொடங்கும். எனவே சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு அருளப்பர் அன்பியத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் விவிலியத்தோடு ஆலயத்தில் வந்து நீங்கள் கூடுமாறு உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி படிக்கின்ற மாணவியர்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு உண்டு. எனவே உங்களுக்காகத்தான் அருள் சகோதரிகள் கோபாலபுரத்திலிருந்து வருகிறார்கள். எனவே அனைத்து பெற்றோரும் பிள்ளைகளை தவறாமல் மறைக்கல்விப்பை அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. மேலுமாக கடந்த வாரத்தில் நாம் மிஷன் சண்டே கொண்டாடினோம். எனவே மிஷன் சண்டே தொகையானது 40,000 ரூபாய் நாம் மறை மாவட்டத்தில் செலுத்த இருக்கின்றோம். எனவே மிஷன் சண்டே செலவினங்கள் போக 40,000 ரூபாய் நாம் தொகையாக நம்முடைய பங்கு சார்பாக மறை மாவட்டத்திற்கு நாம் கட்ட இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாயு உலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட திருவுளமானீரே. அதனால் இவர்கள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டி எழுப்பப்படவும் உமது மாட்சி நிறைந்த விடத்திற்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித உத்திரியண்ணின் பாதுகாப்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிடல் தினமே அனைவரும்